ஜனநாயக சுடரை ஏந்துகிற ஒரு நிகழ்வு. சில நொடிகள். சமத்துவ சுடர் சென்னையிலிருந்து வந்து சேர்ந்தது, சுதந்திர சுடர் மதுரையிலிருந்து வந்து சேர்ந்தது, சகோதரத்துவ சுடர் தஞ்சை கீழ்வன்மணியிலிருந்து வந்து சேர்ந்தது. அந்த சுடரிலிருந்து நாம் பற்ற வைத்திருக்கிற ஜனநாயக சுடரை இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவரும் இப்போது மேடையில் நாம் ஏந்துகிறோம். அனைவரும் அப்படியே நிற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவை பிடித்திருக்கக்கூடிய இருள், பாஜக என்னும் இருள் அகலக்கூடிய விதத்தில் இதோ புதிய வெளிச்சத்தை பாய்ச்சக்கூடிய விதத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் இந்த சுடரை ஏந்திருக்கிறார்கள். தொண்டர்கள் உங்கள் செல்போன்ல நீங்களும் டார்ச்சை உயர்த்தி பிடிக்கலாம். நீங்கள் உங்கள் செல்போன்ல டார்ச்சை உயர்த்தி பிடிக்கலாம். மெரினாவில் ஒரு புரட்சி ஏற்பட்டது போல இதோ திருச்சியில் சிறுத்தைகள் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த வெளிச்சம் திருச்சியில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் இந்த வெளிச்சம் பரவட்டும். வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் பாசித பாஜகவினுடைய ஆட்சி அகலட்டும், ஒளி பிறக்கட்டும் இந்தியாவிற்கு என்று சொல்லி இதோ அத்துணை பேரும் இங்கே ஓங்கி 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 ஒலித்திருக்கக்கூடிய இந்த குரல் டெல்லிக்கு நிச்சயம் எட்டும் எட்டும் எட்டும். நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக நம்முடைய மாநாட்டு திடலுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி மகிழ்கிறார் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். முதலமைச்சருக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கி மகிழ்கிறார் எழுச்சி தமிழர். அரசியல் சாசன சட்டத்தினுடைய முகப்புரை திரு மாமணி என்ற நம்முடைய முனைவர் திருமா அவர்களினுடைய புத்தகம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.